Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த மாதிரி டிஃபரண்டான நிறைய மோல்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்க வேஸ்டான செயின் அந்த இயரிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சோ அதை வச்சு எப்படி இந்த மோல்ட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இது பண்ணி காட்டது மட்டும் இல்லாம இதோட அவுட்கமும் நான் காட்ட போறேன். சோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. இதெல்லாம் வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி செயின் இயரிங்ஸ்லாம் பண்ணிக்கலாம். நீங்க இதே வந்து ஆன்லைன்ல வாங்குறதா இருந்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் மோல்டு வந்து 200 இருக்கும், குட்டி சைஸ் 75 இல்ல 100 கிட்ட இருக்கும். சோ அதே ரேட்டுக்கு நம்ம ஒரு 10 மோல்டு வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மோல்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த சிலிகான் க்ளூ. இது வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த க்ளூ நேம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் சிலிகான் க்ளூ. ஸோ உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் 160க்கு வாங்கியிருந்தேன் அமேசானில். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த க்ளூ ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கேப் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பலூன் டைப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேப் டைப், அதாவது நம்ம திருகுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம க்ளூ ஓப்பன் பண்ணலாம். இந்த ஷார்ப்பான இடம் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம வந்து பின்னை வச்சு ஹோல் போட முடியாது, ஸோ இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம நைஃப் வச்சு தான் இதை கட் பண்ணணும். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் க்ளூ, உள்ள வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நம்மளுக்கு மெயினாக இந்த க்ளூ யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன் தேவை. இந்த கன் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளூவை வெளில எடுக்கிறதுக்கு இந்த கன் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ அப்போ வந்து இந்த க்ளூ அண்ட் இந்த கன் சேர்த்து 250க்கு வாங்கியிருந்தேன். இது உங்களுக்கு எல்லா பெயிண்ட் ஷாப்ஸ்லையும் கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த கன் இல்லைன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டை கூட எடுத்துக்கலாம். அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நீங்கள் பேக் சைடில் நல்லா புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளூ வெளில வரும். உங்ககிட்ட இருக்கிற வேஸ்டான பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் க்ளூ எடுத்துக்கிறேன். மறக்காமல் இந்த மோல்டு பண்ணும்போது நீங்கள் மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த கெமிக்கல் ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும். நம்ம இப்போ அந்த பலூன் கேப் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதை வந்து இப்போ வச்சு நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணோன்னு. நீங்கள் பெரிய மோல்டு பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் மோல்டு தான் பண்ண போகிறேன். மீடியம் சைஸ் மோல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டிசைன்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளூ காயாது. இப்போ இந்த க்ளூவில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். பிராண்டட் கார்ன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த லூஸ்லலாம் கூட கார்ன்ஃப்ளவர் வைப்பாங்களா, ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஆயில், தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நான். இது வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணணும் தேங்காய் எண்ணெய், ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் க்ளவுஸ் போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ க்ளவுஸ் போட்டுக்கிறேன். க்ளவுஸ் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறையா ஆயில் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, ஸோ அதே மாதிரி நல்லா பிசையணும். நம்மளுக்கு நல்லா ஒரு ரவுண்டாக பால் மாதிரி தேவை நம்மளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சம் க்ளவுஸ் அவுத்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வரும்ட்டு நான் க்ளவுஸ் அவுத்துக்கிறேன். அண்ட் நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் கையில். இது நல்ல ஒரு அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம எவ்வளோ தான் ரெட் கலர் ஆட் பண்ணோம், இது பிங்க் கலராக மாறிடும். ஸோ நான் ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் கலர் ஆட் பண்ணுறோன்னா, நம்ம வந்து இப்போ மோல்டுக்குள்ளே நம்ம டெரகோட்டா க்ளே வச்சு எடுப்போம் இல்லையா, ஸோ எடுக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அதே கலர் ஒயிட்டு ஃபுல்லாக ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் கலர் ஆட் பண்ணால் அது தெரியாது. பாருங்கள், நம்ம மோல்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குல்ல. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் தேவை. இதை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். லைக் வந்து ரவுண்ட், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்து ஒரு 3 to 4 டிசைன்ஸ் வைக்கிற மாதிரி.
இப்போ வந்து என்கிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதாவது பழைய செயின், இயரிங்ஸ்லாம் இருக்குது. உடஞ்சி போன ஸ்டட்டு, ஜும்கா, அப்புறம் பழைய செயின், அதில் இருக்க டிசைன்ஸ்லாம் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பண்ண போகிற டிசைன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நிறையா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. என் கையிலே நிறையா ஆயில் இருக்கிறதுனால நான் அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கரெக்டாக அந்த மோல்டுக்குள்ளே போய் உட்காரும். ரொம்ப டீப்பாகவும் ப்ரெஸ் பண்ணாதீங்க, ரொம்ப லைட்டாகவும் ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஒரு மீடியமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும். அண்ட் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிராக் எங்கன்னா இருந்ததுனா கூட நீங்கள் அந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து டெரக்கோட்டா க்ளே உள்ளே வச்சு எடுக்கும்போது அந்த கிராக் அந்த டிசைனோட சேர்த்து தான் வரும். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய டிசைன்ஸ் வைக்கிறேன். உங்ககிட்ட குட்டி குட்டியாக இருந்தால் கூட நீங்கள் இதில் 3 to 4 வைக்கலாம். நம்ம சிலிகான் மோல்டுக்குள்ளே டிசைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆயில் வெளில வரும். ஸோ பயப்படாதீங்க, அது அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா நம்ம நிறையா ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது அந்த மாதிரி தான் வரும். இந்த மோல்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மறக்காமல் ஒரு மேட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் பழைய எக்ஸாம் பேட்லாம் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இந்த மோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஷேக் பண்ணக்கூடாது. ஷேக் பண்ணிங்கன்னா டிசைன் மாறிடும். இப்போ இந்த மோல்டில் வந்து டிசைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து ஒரு 2 to 3 minutesக்குள்ளே நம்ம எடுத்துடலாம். இதை நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இது அப்படியே ஸ்டிக் ஆகிடும் மோல்டுக்குள்ளேயே. ஸோ எடுக்க வராது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெண்டன்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த மோல்டுக்கான இது பண்ணி வச்சுருக்கேன். சேம் அதே ப்ராசஸ் தான் நம்ம பிஃபோர் பண்ண மாதிரி தான். இந்த மோல்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல. பிளெயினாக ஒயிட், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற பெண்டன்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் சைடில் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நான் ஒரு குட்டி பீஸ் ஸ்டட்டு வைக்கலான்னு இருக்கேன். ரொம்ப கொச்சன்னு வைக்காதீங்க. நான் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால தான் வைக்கிறேன். இந்த மாதிரி கேப் நிறையா விட்டு வைங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜும்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜும்கா மோல்டு, இதுக்கும் நான் சிலிகான் மோல்டு ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஜும்கா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பால் ஷேப்பில் தான் தேவை. இது வந்து நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஜும்கா வந்து பிரெத்து பெருசு இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ரவுண்டான ஷேப்பில் தான் தேவை. ஸோ அதே மாதிரி தான் ஜும்கால் நிறையா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப டீப்பாக போயிடக்கூடாது. அண்ட் இந்த எட்ஜஸ்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஷன்ஸ் நிறையா வரும். ஸோ இதெல்லாம் பண்ணி ஒரு 2 to 3 minutes கிட்ட ஆகிடுச்சு. இப்போ ஒரு மோல்ட்லேருந்து வெளில எடுத்துடலாம் நம்மளோட ஸ்டட்டு ஜும்காலாம். இது வந்து ஒரு 2 minutes எக்ஸ்ட்ராவாக ஆகிடுச்சு. நான் பண்ணிவிட்டு வச்சோடனே நான் வந்து வீடியோக்காக வச்சுருந்தேன். ஸோ இது வந்து 2 minutes எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு, எடுக்கவே முடியல. பட் ஆனால் உங்களுக்கு பயப்பட வேணாம், இது வந்து பிஞ்சிடலாம் செய்யாது. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ பார்த்து பொறுமையாக எடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பண்ண மோல்டெலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதே மாதிரியே நிறையா மோல்டு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற மோல்டு. இது பிங்க், லைட் பிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கியிருந்தேன். அதாவது அம்மன் பிரிண்ட் அது. மீதி எல்லாமே நான் வந்து வீட்டிலே தான் பண்ணது. இப்போ நம்ம பண்ண மோல்ட்லேருந்து டெரக்கோட்டா க்ளே வச்சு இதெல்லாம் எப்படி டிசைன்ஸ் வருதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவு க்ளே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ், அதாவது எந்த அளவு குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி மோல்டுக்குள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டிசைன் வரும். இந்த மாதிரி மோல்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தானாக வெளில வந்துடும் க்ளே. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஜிம்கா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த பிரிண்ட் அப்படியே வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம பண்ண எல்லா மோல்ட்லேருந்தும் டிசைன்ஸ் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் மோல்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மோல்டு நீங்கள் எந்த டிசைனில் வைக்க போகிறீங்களோ அந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளியராக வரும் உங்களோட பிரிண்ட்லாம்.
ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னுமே நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எங்களோட இன்னொரு சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until it's bye from Harini.